குர்ஆன் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? ஒரு மனிதன் முடிச்சிலே ஊதுகிற பொழுது சம்பந்தப்பட்டவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால தானே அல்லாஹ் தஆலா ஓத சொல்றான் நம்மள. முடிச்சிலே ஓதி ஊதுவார்களே, அதனுடைய கெடுதியில் இருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அர்த்தம் தெரியலையோ அல்லாஹ்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப யூதன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்கு செய்வினை போன்ற எல்லா காரியங்களையும் ஏற்படுத்தினார். அல்லாஹ் அதை தவிடுபொடியாக ஆக்க. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதைத்தான் நம்மால் என்ன செய்வான்னா, புகாரியில ஹதீஸே வந்துட்டாலும் நம்ம அறிவு ஏத்துக்கறலங்க, அது எப்படிங்க செய்வின, எனக்கு ஊரே சேர்ந்து எனக்கு செய்வன வைங்க, நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன் பார்க்கலாம் சவால் விடுவோம். நம்ம அந்த சவாலுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. சில மறைவான விஷயங்கள் அல்லாஹ் அவனிடத்திலே விட்டுறது, அவ்வளவுதான். ஏன் இப்படி எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணா இஸ்லாமே உனக்கு கையில இருக்காது, கடைசியில் நாத்திகனா போயிடுவது.